ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸில் வந்து எக்ஸசைஸ் 1.3ல வந்து செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆரை வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஆருக்கான ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எக்ஸ் தூக்கி இதில் போட்டு நம்ம வந்து எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக வந்து 3. ஓகே, இப்போ வந்து எஃப் ஆஃப் 3ன்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ 9 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 10. அப்போ வந்து எக்ஸ் வந்து 3 இருக்கும்போது ஒய் வந்து நம்மளுக்கு 10 கிடைக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து 4 போயிடலாம். எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 16 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 17. அப்போ எக்ஸ் வந்து 4 இருக்கும்போது ஒய் வந்து 16. இப்போ நெக்ஸ்ட் வந்து 6 போயிடலாம். 17 வந்து 6 போயிடலாம். எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 36 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 37. இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ் வந்து 6 இருக்கும்போது ஒய் வந்து 36. 37. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 64 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 65. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ் வந்து 8 இருக்கும்போது 65 ஆன்சர். ஓகே, இப்போ வந்து ஆன்சர் வந்து எழுத ஆரம்பிச்சிருந்தேன். ஆர் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் 3, 10, 4, 17, 6, 36, next 8, 65. இது ஒரு சார்பாகும். ஏன் சார்பாகும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு இது வந்து போய் ஜாயிண்டா இருக்கிறதுனால வந்து இது சார்பாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.